Hi and hello to everyone. Welcome to Sprinkling Seeds with Krishna Priya. வாருங்கள் கதை உலகுக்குள் நுழைவோமாக. ஒரு அழகான ஊர் இது. அந்த ஊரில் ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். அவன் அப்போ தான் புதுசாக வேலையில் சேர்ந்துருந்தான். அவனுக்கு என்னதான் சின்ன வயசாக இருந்தால் கூட நல்ல கடின உழைப்போடு தான் தன்னுடைய எல்லா வேலையுமே செய்வான். கொஞ்சம் கூட சலிக்காமல் ஒரு வேலையும் முகம் சுளிக்காமல் சந்தோஷமாக செய்வான். இவன் இப்படி இருக்கிறத பார்த்து ஒருத்தர் மெய் சிலிர்த்து போகிறாரு. இந்த காலத்தில் யார் இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சி அவனை கூப்பிடுறாரு. அவரும் அந்த அலுவலகத்திலேயே வேலை செய்கிற ஒருத்தர் தான். அவனை விட கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்கிறவர். இப்போ அவனை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, தம்பி, நீ எல்லா வேலையும் ரொம்பவே நல்லா பண்ணுற, கடின உழைப்பை போட்டு உன்னால் முடிஞ்சதை பண்ணுற. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வேலை சலிப்பு தட்டிடுச்சு, ஆனால் உனக்கு மட்டும் தட்டவே இல்லை. நீ உற்சாகமாக எல்லா வேலையும் செய்கிற. இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையில் 2 விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தேவைப்படும். நான் அதை சொல்கிறேன், நீ நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறான். முதல் விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நீ உன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டா தான் உன்னுடைய வாழ்க்கையோடைய நோக்கம் என்னன்னே உனக்கு தெரியும். 2வது விஷயம், நீ எல்லா வேலையுமே கற்றுக்கணும். உன் வேலையை மட்டும் பார்த்து உன் வேலையை மட்டும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் கற்றுக்கணும், எல்லா வேலையும் நீயும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த 2 விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல வச்சு கடைப்பிடிச்சிட்டு இருந்தான். இப்படியே 10 வருஷம் கடந்து போகுது. அந்த நபர், அதாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணார் இல்லையா, அவர் இப்போது ரிட்டையர் ஆகிட்டார். அவருடைய வீட்டுக்கும் போயிட்டார். இவர் இப்படி ரிட்டையர் ஆன சில மாதங்கள்லேயே அந்த பையன் அவரை வந்து பார்க்குறான். அவர்கிட்ட சொல்கிறான், ஐயா, இத்தனை நாள் நீங்கள் சொன்னதை தான் நான் கடைப்பிடிச்சேன். இத்தனை நாள் நீங்கள் சொன்னதை தவிர நான் வேறு எதையுமே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த நிலையில் இருந்தனோ அதே நிலையில் தான் இப்போவும் நான் இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தனோ அதே சம்பளம் தான் இப்போவும் வாங்கிட்டு இருக்கேன். என்னுடைய மதிப்பு கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. ஏன் ஐயா அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறாரு. சரி தம்பி, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ட, ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்ல இவன் யோசிச்சு பார்க்குறான். என்னடா இது, இவர்கிட்ட வந்து இவர் ஏதாவது தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா இவர் என்னடான்னா விடுமுறை எடுன்றாரு. சரி, அதையும் தான் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறான். அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தை அவன்கிட்ட சொல்லலான்னு வராரு. அதுக்குள்ளேயே அவன் கிளம்பிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறான். அடுத்த நாள் வேலைக்கு போகிறான். அங்கே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவனுடைய அதிகாரி அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி, நேற்று நீ இல்லாமல் ஒரு வேலை கூட ஓடலைப்பா. எல்லா வேலையும் நின்று போச்சு. ஒரு கணினி பழுது போயிடுச்சா, ஒருத்தருக்கும் சரி பண்ண தெரியல. இப்போ தான் எங்கள் எல்லாருக்கும் உன்னோடைய அருமை புரியுது. இனிமேல் நீ தான் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவன் ஒரு நல்ல பதவியிலையும் உட்கார வைக்கிறாரு. அவன் யோசிக்கிறான், ஒரு நாள் விடுமுறை எடுத்ததுக்கே இந்த கவனிப்புனா, அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம விடுமுறை எடுக்கலாமே, அப்புறம் பெரிய பதவிக்கு வந்துடுவோமே அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அதிகமான நாட்கள் அவன் விடுமுறையும் எடுத்துக்கிறான். அடுத்து சில நாட்கள் கழித்து அவன் மறுபடியும் தன்னுடைய அலுவலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வரான். ஆனால் வெளியில் நின்றுட்டு இருந்த காவலாளி அவனை உள்ளவே விடலை. போ, இனிமேல் உனக்கு இங்கே வேலைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறாரு. இந்த பையனுக்கா ஒரே வருத்தம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான், நேராக அந்த முதியவர் வீட்டுக்கு போகிறான். போயிட்டு கேட்குறான், ஐயா, என்னையா இந்த முறையும் நீங்கள் சொன்னதை தானே நான் செஞ்சேன், ஆனால் என்னை வேலையை விட்டே அமுச்சிட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு, தம்பி, நான் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும்தான் கேட்ட செஞ்ச, ஆனால் 2வது விஷயத்த தான் நீ காது கொடுத்து கூட கேட்கலையே அப்படின்னு சொல்ல அவன் சொல்கிறான், 2வது விஷயமா, அது என்ன அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், நீயும் சரின்னு. ஆனால் 2வதாக நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், நீ எதை கேட்காமலே போயிட்ட.
அந்த ரெண்டாவது விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் அது என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேளு. நம்ம எல்லார் வீட்லேயும் பல்ப் எரியுது. அந்த பல்போடைய அருமை நம்ம எல்லாருக்கும் அது எரியிற வரைக்கும் தெரியாது. அது பாட்டுட்டு ஒரு ஓரத்தில் கிடக்கும். ஆனால் அது எரியறதை நிறுத்திட்டோன்னே தான் அதோடைய அருமை நம்மளுக்கு புரியும். அடுத்த நிமிஷமே அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கணும்னு நினைப்போம். இதே அந்த பல்பு தொடர்ந்து விட்டு விட்டு எரிஞ்சு இல்லை எரியாமலேயே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே பல்பையாக வச்சுருப்போம்? இல்லை, அதை மாற்றிட்டு புதுசு ஒன்று அந்த இடத்துல வைப்போம்ல. அந்த மாதிரி தான் தம்பி வாழ்க்கையிலையும். நீ பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எதையுமே யோசிக்காமல் அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணுறது. இந்த தப்பை எல்லாருமே பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்க வாழ்க்கையில் நிறைய சறுக்கல்கள் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 10 தடவையாவது யோசித்து பண்ணணும். அதோடைய விளைவுகளையாவது யோசிக்கணும். அப்படி யோசித்து ஒரு விஷயத்த பண்ணால் நிச்சயமாக அந்த விஷயம் நல்லதில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் அவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். இப்போது அவனை என்ன தான் அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிருந்தாலும் அவன் ஒன்றும் தாழ்ந்து போகலை. ஏன்னா அந்த பெரியவர் அவன்கிட்ட முதல்ல ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ, எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அவன் அதை ரொம்பவே சிறப்பாக கடைப்பிடிச்சான். அதனாலேயே அவனுக்கு வேறொரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிது, நல்ல சம்பளம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவன் அந்த பெரியவரை தான் கூடவே வச்சுக்கிட்டான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி எப்பயும் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா வேலைகளையும் கொஞ்சமாவது நம்ம கற்றுக்க முயற்சி செய்யணும். நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப கடினமான சூழ்நிலை வரப்போ நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய அனுபவமும் தான் நம்மளை காப்பாற்றும். 2வது விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து அதோடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்னு யோசித்து பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை மேன்மையடையும், நம்மளும் மேன்மையடைவோம். உங்களோட சேர்ந்து நானும் என்ன திருத்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையோடு.